ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். நல்லா கனமான கடாயாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா செவந்து வறுப்பட்டுருச்சுங்க. இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் வேர்க்கடலையை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு ஆறுனதும் இதை தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. தோலோடு நீங்கள் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாங்க சட்னி. இப்போ தோலை நீக்கிட்டு நான் எடுத்துருக்கேன் வேர்க்கடலையை. இப்போ இந்த சட்னிக்கு மிளகாய் வதக்கி எடுத்துக்கலாம். 5 வரமிளகாவை 1/4 டீஸ்பூன் எண்ணெயில் வதக்கி எடுத்துருக்கேன். வதங்கினதும் இது தனியாக எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். வதக்கி வச்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பூண்டு பற்கள் மட்டும் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி இப்போ நான் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இந்த சட்னி நீங்கள் தண்ணியாகவும் சாப்பிட்லாம், கெட்டியாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ சட்னியில் தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுத்துட்டு சட்னி செய்யும்போது நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. இந்த சட்னிக்காகவே 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்க்கடலை சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.